என்ன தண்டபாணி, ரொம்ப நாளைக்கு அப்புறம் வெளி உலகத்தை பாக்குற போல இருக்கு. வாழ்த்துகள். எப்படியோ நீ பெரிய மனுஷன். உன் கேரக்டருக்கு உன்னை வரவேற்க யாரும் வந்திருக்க மாட்டாங்க. அதான் மாலையோடு வந்திருக்கேன். இந்தா. என்ன அப்பாவும் பிள்ளையும் அப்படி பாக்குறீங்க? எப்படியும் இப்பதான் என்ன பத்தி பேசிட்டு இருந்திருப்பீங்க. அதான் நேர்ல வந்து இன்ப அதிர்ச்சி கொடுக்கலான்னு வந்தேன். அப்புறம் ஜெயில் வாழ்க்கையெல்லாம் எப்படி இருந்துச்சு? ஜெயில்ல சாப்பாடு எல்லாம் கரெக்ட் டைமுக்கு போட்டாங்களா? என்ன அண்ணாமலை கிண்டலா? இவ்வளவு நாள் ஜெயில்ல எப்படி அடங்கி ஒடுங்கி இருந்தியோ, இனியும் அதே மாதிரி இருக்கணும். உன் ஆணவம், அதிகாரம், அயோக்கியத்தனம் எல்லாத்தையும் ஜெயிலே விட்டுட்டு வந்துரு. சொன்ன மாதிரி பண்ணிருந்தா இவன் ஏன் முன்னாடி எதிர்த்து பேசிட்டு போவாளா? எல்லாத்தையும் சொதப்பிட்டீங்களாடா. இதுக்காக தான் போலீஸ்ல இருந்து உன்னை தப்பிக்க வச்சனா? என்ன சொன்னா? ஆணவம், அதிகாரம், அயோக்கியத்தனம், இது எல்லாத்தையும் நான் விடணுமா? இது எல்லாம் என் கூடவே பிறந்தது. அண்ணாமலைக்கும் நமக்கும் நடக்கிற சண்டையில முத அடி நாம தாண்டா அடிக்கணும். அந்த அடியில அவ எழுந்திருக்கவே கூடாது. அண்ணாமலை முன்ன விட இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கா போல. முகத்தை பார்த்தா ரொம்ப பிரகாசமா இருக்கு. ஆமாம்பா, அவங்களுக்கு என்ன, அவங்களோட 2 பசங்களுக்கும் ஒரே நேரத்தில் கல்யாணம் பண்ணிட்டாங்க. அதுலேயும் அவங்களுடைய சின்ன மருமக ரொம்ப புத்திசாலியாமே. அதனால தான் இவங்க ஹாப்பியாக இருக்காங்க. அதான் நேர்லயே வந்து என்ன மிரட்டிட்டு போறானா? அண்ணாமலை ரொம்ப உஷாராயிட்டா. இனி அண்ணாமலை கிட்ட நேருக்கு நேரா மோதினா மாட்டிப்போம். மான வேட்டையாடுற புலி மாதிரி மறைஞ்சிருந்து தாக்கணும். என்ன சொல்றீங்கப்பா? புரியலையே. அண்ணாமலைக்கு ஆப்பு வைக்க அந்த ஆண்டவனா பார்த்து ஒரு ட்ரம்ப் கார்டை கொடுத்திருக்கான். என்னப்பா சொல்றீங்க? அது என்ன ட்ரம்ப் கார்டு? அண்ணாமலையோட மருமக உத்தமன். அவன் மருமக இல்ல, என் மக. இந்த வீட்டுல தான் மருமகனா இருக்கான். அவன் தான் என் மகன். ஆடா சார். சொல்லுங்க, என்ன விஷயம்? உங்களுக்கு தண்டபாணி ஐயாவா தெரியுமா? தெரியும். இப்போ அவருக்கு என்ன? ஐயா தான் உங்களை பார்க்கணும்னு சொல்லி கூட்டிகிட்டு வர சொன்னார். அதான் வந்தேன். என்னது, தண்டபாணி என்ன பார்க்கணும்னு சொன்னாரா? அவர் ஜெயிலில் தானே இருக்காரு. இன்னைக்கு தாங்க ரிலீஸ் ஆனார். ரிலீஸ் ஆன உடனே நேராக உங்களை பார்க்க தான் வந்திருக்காரு. என்ன பார்க்க வந்திருக்காரா? அவரே என்ன பார்க்கணும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னாரு. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு அது நல்ல விஷயம்னு சொன்னார். என்னது, எனக்கு நல்ல விஷயமா? ஆமாம் சார். எங்கள் அண்ணன் காரணம் இல்லாமல் உங்களை மீட் பண்ணணும்னு நினைக்க மாட்டார். உங்களை மீட் பண்ணணும்னு நினைக்கிறாருன்னா நிச்சயமா அதில் உங்களுக்கு பெரிய பலன் இருக்கும். நம்பி வாங்க சார். தண்டபாணி அண்ணாமலையாத்தையோட எதிரி. அவரே நம்மளை பார்க்கணும்னு நினைக்கிறாரு. அவரால் நமக்கு என்ன நல்ல விஷயம்? ஒருவேளை நம்மளை பத்தி தெரிஞ்சிருச்சா, இல்ல நம்மளை வச்சு வேற ஏதாவது பிளான் பண்றாரா? ஒண்ணுமே புரியலையே.
என்ன சார் ரொம்ப யோசிக்காம வாங்க சார். சார் உங்க அண்ணாமலை மேடத்துக்கு வேணா அவர் எதிரியா தெரியலாம், ஆனா ரொம்ப தங்கமானவர். அவரை நம்பினவங்கள எப்பவும் கைவிட மாட்டார் சார். தைரியமா வாங்க சார். இல்ல திடீர்னு இப்படி கடை முன்னாடி வந்து நின்று கூப்பிடுறாரு, அதான் கொஞ்சம் யோசனையா இருக்கு. ஒருவேளை அண்ணாமலை அத்தையை பழிவாங்க நம்மளை உதவி கேட்பாரோ? போய் தான் பார்க்கலாம். என்னடா சொன்ன வேலையை கச்சிதமா முடிச்சியா? முடிச்சிட்டேங்க ஐயா. இது பாரு, அண்ணாமலைய பழி வாங்க இதை விட நல்ல சான்ஸ் நமக்கு கிடைக்காது. சொன்னதை ஒழுங்கா பண்ணிட்டியா இல்ல என்கிட்ட போய் சொல்றியா? இல்லைங்க ஐயா, நீங்கள் சொன்ன மாதிரி பக்காவாக செட் பண்ணி முடிச்சிட்டேங்க ஐயா. அண்ணாமலை மேடம் தப்பிக்கவே முடியாது. என்னது மேடமா? சம்பளம் வாங்குற விசுவாசம், இனி அந்த விசுவாசத்தை என்கிட்ட காட்டு. இந்தா, எல்லாம் நல்லபடியா முடிஞ்ச அப்புறம் வந்து என்ன குடோன்ல பாரு. சரிங்க ஐயா. அண்ணா அந்த உத்தமன் அவனை அப்புறம் பாத்துக்கலாம். நீ வண்டியில ஏறு. சரிண்ணே. என்ன எங்க போயிட்டு வரீங்க? ஒன்றும் இல்லை மேடம், டீ குடிக்கலான்னு வெளியே போனேன். அப்படியா? சரி, போய் வேலையை பாருங்க. ஓகே மேடம். ம். வந்துட்டு போறது தண்டபாணியோட காரு. அப்போ உள்ள வந்து மாப்பிள்ளை கிட்ட பேசினது தண்டபாணியோட ஆளு. ஆனா மாப்பிள்ளை ஏன் நம்ம கிட்ட மாத்தி சொல்லணும்? நம்ம கடையில வேலை செய்யற பையன் தண்டபாணி கிட்ட எதுக்கு பேசிட்டு போகணும்? ஏதோ தப்பா இருக்கு. அண்ணாமலை, இந்த வருணை பாத்தியா? கொஞ்ச நாளா ரொம்ப சந்தோஷமா துரு துருன்னு ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கான். பழைய மாதிரி எல்லார் கூட பேசுறான், சிரிக்கிறான். அவன் முகத்துல புது சந்தோஷம் பிறந்த மாதிரி இருக்கு. ஆளே ரொம்ப மாறிட்டான். ஆமாக்கா, நான் தான் சொன்னேன்ல, வெண்ணிலாவை அவனுக்கு பிடிச்ச மாதிரி மாத்திட்டா அவன் தன்னால மாறிடுவான்னு. இப்பதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. நீ வெண்ணிலாவை மாத்தி காட்டுறேன்னு சொன்னதை கேட்டு நான் கூட கொஞ்சம் பயந்தேன், இது நடக்குமா நடக்காதான்னு. ஆனா நீ சொன்ன மாதிரியே சாதிச்சிட்ட அண்ணாமலை. உன்கிட்ட கத்துக்க வேண்டியது நிறையவே இருக்கு. அத்தை, ஸ்வீட் எடுத்துக்கோங்க.